மலை கிராமத்து சார்பில் நிறைய சொல்ல முடியாத பல துன்பங்களை நான் இங்கே மலை மக்கள் அனுபவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக வனத்துறைக்கு கீழே இருக்கிற அதுக்குள்ளார தான் எங்கள் போகிற மெயின் ரோடு எல்லாம் இருக்குது. அந்த சாலை வசதி சரியாக இல்லாதனால வனத்துறை உரிமை எங்களுக்கு கொடுக்க முடியாதனால நாங்கள் ரொம்ப பல விதமான வேதனைகளை எங்கள் மக்கள் அனுபவிக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியல, கர்ப்பிணி பெண்கள் ரோடு இல்லாதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. இப்படி பலவிதமான துன்பங்களை எங்கள் மக்கள் அனுபவிச்சுட்ருக்காங்க. ஒரு சரியான நேரத்தில் நாங்கள் மருத்துவ வசதிக்கு போக முடியாதனால பல உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதை அமைச்சு எங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுக்கணுமாறு நான் அரசாங்கத்தையும் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் கோரிக்கை வச்சதில் அவங்க ரொம்ப எங்களுக்கு ஆதரவான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுவும் சொல்லப்போனால் வனத்துறை அமைச்சர் அவர்கள் எந்த நேரமும் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு விதமான ஒரு பர்சனல் செல் நம்பரே கொடுத்துருக்காங்க. அது மூலிமா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த ஆட்சியில் கட்டாயமாக எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் சேருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு எங்கள் மக்கள் வாழ்வாதாரம் உயருன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இப்போ எங்கள் குழு தேனாண்ட லட்சுமண குருபீடம் கலசப்பாடியில் இருக்குது. அதனுடைய முக்கியமான மந்திரி ஐயா பூபாலன் அவர்கள் இப்போ அது சம்பந்தமாக பேசுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மலைவாழ் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை மலைவாழ் மக்களுக்கு மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல மலைவாழ் மக்களை சந்திக்கிறதுக்கு எந்த மந்திரிங்களும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இந்த ஆட்சியில் முதல்வர் ஐயா ஆட்சியில் வனத்துறை மினிஸ்ட்ரு, சமூக நீதித்துறை மினிஸ்ட்ரு இவங்கெல்லாம் மலைவாழ் மக்களை சந்தித்து ஒரு கோடை விழாவை ஏற்படுத்தி அந்த கோடை விழாவில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் நேராக மந்திரிகிட்ட கொடுக்குற அளவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த முதல்வருக்கு நாங்கள் மலைவாழ் மக்கள் மூலமாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் சித்தேரி மலையில் இருக்கிற ரெசிடென்ஸ் சித்தேரி மலையில் தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலையில் சித்தேரியில் நான் மந்திரி குடியிருக்கிறேன். குரு தான் ஹெட்டு. குரு பேர் KL லட்சுமண குரு. அவர் கலசப்பாடியில் இருக்கிறாரு. ஆனால் இந்த மலைவாழ் மக்களுக்கு இப்போ இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து மலைவாழ் மக்களை சந்திக்கிறதுக்கு பல ப்ரோக்ராமெல்லாம் போட்டு இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இதை நாங்கள் உள்ளபடியே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், வரவேற்கிறோம். இப்போ இந்த மலைவாழ் மக்கள் என்பது இந்த மலைகள் கல்ராயன் மலை மட்டுமல்ல, பல தமிழ்நாட்டில் உள்ள பல மலைகளிலும் மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் முன்னோர்கள் காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அடிமையாக இருந்த பொழுது கூட இந்த மலைவாழ் மக்களுக்கு குருபீடம் என்ற ஒரு அமைப்பை அரசாங்கத்தில் உருவாக்கி 1886 குருவுக்கு பட்டயமும் அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுத்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் குருபீடம் என்பது மலையாள லோக தேனாண்டை குருபீடம் என்பது சித்தேரியில் இயங்கிட்டு வருது. இந்த குருபீடத்தின் மூலமாக அரசாங்கத்தில் வர்ற நன்மைகள் அத்தனையும் சலுகைகள் கொடுத்தாங்கன்னா எங்களுடைய மலைவாழ் மக்கள் எல்லா பகுதியிலையும் எல்லா மலையிலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் இரவு பகலாக சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அரசாங்க நிதி சரியான முறையில் போய் சேரும். எங்களுடைய மலைவாழ் மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்கள் என்றால் முன்னோர்கள் காலத்தில் ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, சித்தேரி மலை, சேர்வராயன் மலை, வத்தல் மலை, மதிப்பு கவுண்டர் நாடு, கருமாண்ட நாடு, சேல நாடு, முட்டை நாடு, முகநாடு, எடப்பட்டி நாடு, ஆலாங்கடு மலை நாடு, நெய்மலை நாடு, பைத்தூர் மலை நாடு, பச்சைமலை நாடு, பாலமலை நாடு, கொல்லிமலை நாடு, கல்ராயன் மலை நாடு, பூண்டியா நாடு, மணிக்கட்டி நாடு, மலாண்ட நாடு, தாதகவுண்ட நாடு, சூரியகடை நாடு, காளிமலை நாடு, பூனாச்சி மலை நாடு, மற்ற மாநிலங்களில் கேரளா மாநிலத்தில் வயநாடு, ஆந்திரா மாநிலத்தில் பீட்டகான் நாடு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கின்ற மக்கள் அனைவரும் இதை தலைமை இடமாக குருபீடம் வச்சு இந்த குருபீடத்தின் மூலமாக அந்த காலத்தில் பெரியவங்க காலத்தில் முன்னோர்கள் காலத்தில்
எங்கள் மக்களுக்கு பல உதவிகளையும் அவங்க குறைகளையும் செஞ்சு தீர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குரு பீடத்திற்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாரத்தில் முன்னேறதுக்கு ஒரு வழிவகுக்க வேண்டும் என்று இப்போ இருக்கக்கூடிய முதல்வரை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா அமைச்சர்களையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வி முருகேசன், உயர்மட்ட குழு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன். உயர்மட்ட குழு தலைவர்ங்கிற முறையில் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு கல்யாணமலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வனத்தில் இருக்க நிலங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வன உரிமை சட்டப்படி வனங்கள் அனைத்தும் பழங்குடி மக்களுக்கு சொந்தமானது. அதிலே மிருகங்களை வேட்டையாடக்கூடாது, பச்சை மரங்களை வெட்டக்கூடாது என்பதுதான் இது. அதே வன உரிமை சட்ட பிரகாரம் இந்த வன உரிமை பழங்குடி மக்களுக்கு நிலங்களை வழங்க வேண்டும். அது நிறைய இடத்துல வனத்துறையினர் ரோடு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கிறது. இது இங்கே கல்ராயன் மலையில் நிறைய சின்ன கல்ராயனும் பெரிய கல்ராயனும் அனைத்து மலைப்பகுதியிலையும் வன உரிமை சட்டம் அமுல்படுத்துவதில் தயக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் இடையூறாக இருப்பது வனத்தில் இருக்கக்கூடிய வன அலுவலர்கள் தான். ஆகவே அதை பற்றி இந்த வனத்துறை அமைச்சரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அதை செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு நன்றி கூடி மேலும் இந்த பழங்குடி மக்களுக்கான உரிமைகளை வனத்துறை தான் வனத்தை சார்ந்த நாங்கள் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று பாதுகாப்பாக வனம் இருக்குது என்றால் அதற்கு பழங்குடி மக்கள் முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்கிறார்கள். ஆகவே வனம் அழிக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும். பிற இனத்தவர்கள் உள்ளே நுழைவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஊடகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பழங்குடி இனத்தில் எங்கள்கிட்ட இருக்கிற சித்தேரி மலை, பச்சை மலை, கொல்லிமலை, ஜவாது மலை, செல்ராயன் மலை, கல்ராயன் மலை, ஜமுனாமுத்தூர் மலை, ஏலகிரி, இப்படி எல்லா மலைக்கும் 1886 எங்கள் மலைவாழ்வின மக்களுக்காக தனி ஜட்ஜி யார் அப்படின்னா, எங்களுக்கு இருக்கிற எங்களுடைய இன காவலர், எங்களுடைய இன பாதுகாவலர், இனத்தினுடைய தலைவர் திரு சித்தேரி மலையில் இருக்கிற மலையாள தேனாண்ட குருவினுடைய நாட்டு சேவகன் கலசப்பாடி 1886 அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் சித்தேரி மலையில் இருக்கக்கூடிய குருவை ஜட்ஜா நியமிச்சாங்க. அந்த குருவுக்கு கீழே சித்தேரி மலையில் இருக்கக்கூடிய மந்திரி திரு பூபாலன் ஐயாவுடைய முன்னோர்களை நியமித்தாங்க. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய சின்ன கல்வராயன் மலையில் சின்ன கல்ராயன் ஜாகிர்தார், பெரிய கல்ராயன் ஜாகிர்தார், அரிய கவுண்டன் ஜாகிர்தார், குறும்ப கவுண்டன் ஜாகிர்தார், ஜடைய கவுண்டன் ஜாகிர்தார் அப்படிங்கிற 5 ஜாகிர்தாருக்கு நிலத்துக்கு கீழே நாங்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் 5 ஜாகிர்தார் காலமாக பிரிஞ்சு இருந்தோம். ஒவ்வொரு ஜாகிர்தாருக்கும் அப்போவே 54 கிராமம், 24 கிராமம், 48 கிராமங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்து நிலவரி வசூல் பண்ணி நாங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுத்துருவோம். இப்படியான சூழ்நிலை நடந்துகிட்டு இருந்தது. இதில் முக்கியமாக குருவுக்கு கீழே சித்தேரி மந்திரி பூபாலன் ஐயாவுக்கு கீழே இன்னொரு மிகப்பெரிய ஒரு மந்திரி எங்ககிட்ட இருந்தாங்க. அவர் தான் பைத்தூர் மலையில் இருக்கிற பைத்தூர் மும்மலை மந்திரி. இவருடைய தாத்தா, இவருக்கு தாத்தாவுக்கு தாத்தா, இவரோட பைத்தூர் மும்மலை மந்திரி. இவர் பெருமாள் கலசப்பாடியில் இருக்கிற குருவோடைய பங்காளிங்க. இவர் எங்களுடைய சேவகன். இவர் கருமாண்ட நாடு அதில் இருக்கிற நாட்டார். இவரும் எங்களுடைய மதிப்பு கவுண்டனூர்ல நாட்டில் இருக்கிற பங்காளி. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியஸ்தர், எங்கள் இனத்தினுடைய பாதுகாவலர். இவர் காணியக்காரர்னு சொல்லக்கூடிய 1886 பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரை காணியக்காரராக நியமித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இவங்க தாத்தாவை நியமித்தாங்க. அதே மாதிரி அவரும் வெங்கடேஷ் 5 கடை நாட்டார். நம்ம கல்வராய மலை ஆர்டரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா அறிமுகமானாங்க பாருங்கள். இதுதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு 1886 கொடுத்த அவங்களுடைய அந்த பட்டம் தான் இந்த தகுடு. இது தகுடில் இவங்களுக்கான அரசாணையே இதுதான். அதாவது என்ன சுருக்கமாக அதில் சொல்லணும்னா, இந்த மலையை ஆளக்கூடிய மந்திரிங்க, இதில் முதலமைச்சர் இருக்கிறாங்க, அதுக்கு சேவகர் இருக்காங்க, பாதுகாவலர் இருக்காங்க, இது அத்தனை குருமார்கள் இருக்காங்க. இதை தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன்,
ஒரு வரப்பிரசாதம் இந்த மலை கிடைச்சவங்க. நம்ம வனத்துறை அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. நம்ம டிவிகேல இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து கலந்துருந்தார். அவர் எல்லா கோரிக்கையும் உங்களுக்கு நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பார்வையை தான் உங்கள் பார்வையை தந்துகிட்டு இருக்கிறோம். அதை விட இவர் சொல்லுவார் பாருங்க, அந்த மலைகளுடைய வரிசைப்படுத்தி. ஐயா அதை சொல்லுங்க. ஏலகிரி மலை, ஆ ஜவ்வாது மலை, சித்தேரி மலை, சேரூராயன் மலை, வத்தல் மலை, மதிப்பு கவுண்டன் நாடு, கருமாண்டன் நாடு, சேலம் நாடு, முட்டை நாடு, முகநாடு, ஆலாங்கடை மலை நாடு, நெய்மலை நாடு, எடப்பட்டி நாடு, பைத்தூர் மலை நாடு, பாலமலை நாடு, பச்சைமலை நாடு, கொல்லிமலை நாடு, கல்ராயன் மலை நாடு, பூண்டியா நாடு, மணிக்கட்டி நாடு, மலாண்ட நாடு, தாதகவண்ட நாடு, சூரியகடை நாடு, காளிமலை நாடு, பூனாச்சி மலை நாடு, வயநாடு, பீட்டகான். இந்த இத்தனை நாட்டுகள்லேயும் நம்முடைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல குரு தலைமையில் வந்து அத்தனை நாட்டிலையும் வந்து குரு பாளையக்காரர் துரைகள், மந்திரிகள், நாட்டாமைகள் பட்டத்தை வழங்கி அங்குள்ள மலைவாழ் மக்களுக்கு அவருடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் தீர்ப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியர் காலத்திலே நடத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதோடு இது வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு மலைவாழ் மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை, என் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.